கூட இதில் வருகை தந்திருக்கிறார்களை பார்த்தியெல்லாம் பாதுகாப்பு கடமையில் வந்து போலீஸ் அதிகாரி வழியாக வந்து எவ்வளோ பெருசாக வருது இங்கால கூட அந்த கொடிகள் வந்து நிறைய பேர் நிற்கிறத பார்க்கலாம். படியங்கள் பொம்பளை பிள்ளைகள் வந்து எல்லாருமே நிற்கிறார்கள். அதோட வந்து இந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த குடும்பங்களாக கூட வந்திருக்கிறார்கள், நண்பர்களாக வந்திருக்கிறார்கள், குழந்தைகளோடு கூட இங்கே வந்து அந்த மகிழ்ச்சியான தருணத்தை காட்சி கொண்டிருப்பதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால அந்த பாடல்களை போட்டு அதற்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒரு சிறுவர்கள் இதில் அந்த பாட்டு போட ஆடிக்கணும். இங்கால வந்து அந்த சிங்கள மக்கள் கூட இதில் வருகை தந்திருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய அவர்களும் வந்து இந்த சுற்றுலா செல்கிற மாதிரி வந்து இந்த தினங்களில் வந்திருக்கணும். அதையும் இதில் பார்க்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த புயலுக்கு பிறகு ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக இருக்கலாம். எவ்வளோ ஒரு அழிவை ஏற்படுத்தினதுக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். எங்களை கூட அந்த பாருங்கள் அந்த ஹெல்மெட்டுகளை போட்டு கூட எவ்வளோ மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கணும்ன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே அந்த சிங்கள பாடல்களுக்கு தான் ஆடிக்கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த விளையாட்டை பற்றி கூட நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இந்த இதில் வந்து அந்த கண்ணில் வந்து இதை கொடை பிடிக்கணும். அது உள்ளே வந்து அந்த விஷுவல் வந்து கொண்டிருக்கும். அது வந்து நேரில் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை தரக்கூடிய விளையாட்டாகத்தான் இருக்கும். இது வந்து சிறுவர்களுடைய ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அந்த மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பெரியவர்களும் வந்து இதில் விளையாடி கொள்ள வேணும். அதில் பாருங்கள் அந்த சிறுவன் வந்து இந்த தன்னை இதை பிடிக்க வர மாதிரி அதில் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்காலையும் இந்த நிறைய வந்து கொண்டே இருக்கணும். நேரம் வந்து இப்பொழுது 6 மணி ஆகிறது. ஆனால் வந்து ஆட்கள் வந்து வந்தவன் தான் இருக்கணும். இரவாக அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கேட்டும் பேர்ஸை கொண்டாடு எப்படி இருக்கு. இது வந்து அப்படியே நாங்கள் நைனாதீவு போகிற ரோட், மண்டதீவு. மாலை பொழுது சூரியனை பார்க்கலாம். மறைந்தவன் செல்கிறதாக நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களையும் பாருங்கள் இந்த கூட்டமாக பாலத்தில் நிற்கிற மக்களையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே இதில் பார்க்கலாம். இதில் நிற்கிறேன் பாருங்கள். மாலை காட்சி வந்து மிகவும் அழகாக இருக்கிறதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் விட இந்த வாகனங்களை வேகமாக ஓடி இருக்கணும் போல் அதில் ஒரு போலீஸ் அதிகாரி கூட மறைச்சு வந்து விசாரித்து கொண்டு நிற்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இப்படியே தொடர்ச்சியாக இங்கால அந்த யாழ்ப்பாண கோட்டை இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. வந்து இங்காலையும் வந்து அந்த மக்கள் வந்து வந்திருக்கக்கூடியதை நீங்கள் இதில் பார்க்கலாம். சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டவர்கள் கூட இங்கே வந்திருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். உள்ளுக்கும் வந்து நிறைய மக்கள் சந்தோஷமாக வரவேற்கிறார்கள்ன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த 2026 முதலாம் திகதி என்று சொல்லிக்கொள்ளலாம். நேற்றைய தினம் கூட நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். அதில் கூட இந்த மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே அளவு மக்கள் இன்று இருக்கணும்னு சொல்லிடாது, கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வந்து இந்த இன்று தான் இந்த இதில் முத்தவழியில் போட்ட கடைசி சேல்ஸ் நாள். இன்றையோட 1ஆம் தேதியோட இது முடிவுக்கு வருது. கடைகளையும் வந்து அகற்றி கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இனி வந்து இந்த நாளைக்கு வந்து இந்த பிரதேசமே வந்து ஃபுல்லாக இந்த குப்பைகளால் நிரம்பி இருக்கக்கூடியதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்லி இந்த கடைகள் எல்லாமே அகற்றின பிறகு அந்த பொலித்தீன் பேக்கில் இருந்து எல்லாமே ஷாப்பிங் பேக்குகள், அந்த கடதாசி மட்டைகள் எல்லாத்தையுமே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போவே வந்து அந்த பொலித்தீன்கள் கவர்கள் வந்து இருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போவே நாசமாகி கொண்டு போகுது. ஒரு நன்மை நடக்க ஒரு தீமை நடக்கிறன்றது பலமை. அதே மாதிரி வந்து
மலிவாக விலைகளில் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் வந்து இந்த இடம் வந்து நாளைக்கு எப்படியுமே இந்த பொலித்தீன் இது வந்து மாநகர சபையால் தான் இந்த இடங்கள் வந்து ஒதுக்கி கொடுக்கப்படும். இவைகள் வந்து இந்த கடைகளை வந்து விட்டு விலத்தின பிறகு மாநகர சபையால் தான் வழங்கப்படும். எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணப்படும். ஆனால் வந்து அவைக்கும் அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அடுத்த முறை வந்து இந்த கடைகளை வந்து போடுபவர்களாக இருந்தாலும் வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இதுகளில் வந்து அதிகமான குப்பைகளை போடுறதை குறைத்தால் சூழல் மாசடையாமல் பார்த்துக்கொள்ளலாம். அதில் வந்து போன முறை இந்த தீபாவளி கொண்டாட்டத்துக்கும் போட்டிருந்தோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் கூட இந்த குப்பைகளால் வந்து இடம் நாசமாகிறதையும் நாங்கள் போட்டிருந்தோம். அதையும் கவனத்தில் கொண்டு எல்லாருமே செயற்பட்டால் நல்லா இருக்கும். இந்தியாவில் பாருங்க, இதுலேயும் வந்து இந்த குப்பைகளால் வந்து நிரம்பி இருக்கிறத பார்க்கலாம். இவ்வளவுமே வந்து 2 நாட்கள் இப்படியே தொடர்ச்சியாக இருக்குமே இருந்தால் வீதிகளுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும், வாகனங்களில் போய் மறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சூழல் மாசடைகிறதுக்கு மிகவுமே வந்து ஒரு மோசமான நிலைக்கு மாறக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த முறை இதுகளை கவனத்தில் கொண்டு செயற்பட்டால் மக்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு நன்மையாக மாறும். கிலோ கணக்கில் துணி விற்கிறாங்க. ஒரு கிலோ 1200. அங்கே 1000 வித்தியாலும் 1200. உங்களை தொடர்பு கொள்றேன்டா எங்களை வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணம் தான் ஒன்று வந்து சீசன் டைம்னா முத்தவழியில் நிற்போம். சீசன் இல்லாத டைம்னா நாங்கள் மார்க்கெட்டில் போவோம். குருநாள் சரி, சாவுக்கால் சந்தையில் அப்படி சந்தையில் போடுறோம். நாங்கள் மெட்டுமொழி இப்போ சீசன் கோயில் திருவிழாக்குன்னா கோயிலில் நிற்போம். மெட்டுமொழின்னா ஹெச்எம்பி பேங்க் சைட் அப்படி அந்த சந்தை போடக்கூடிய இடங்களில் கூடுதலாக போடுவோம். வேறு எங்கள் கண்டக்ட் நம்பர்கள்லாம் இருக்குது, விசிட்டிங் கார்டுகள் இருக்குது. சரி, நாங்கள் அதில் ஆட் பண்ணி விட்றோம். மற்றது வந்து இவ்வளோ மலிவாக கொடுத்து கொண்டு இருக்கீங்க, என்ன காரணம்? ஏன்னா நாங்கள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு மலிவான விலைக்கு எடுக்கிறோம். எடுத்த விலையிலேருந்து நாங்கள் கிடைக்க லாபம் வைக்கிறோம். ஒரு கிலோவுக்கு வந்து 100 ரூபா அப்படி தான் எங்களுக்கு லாபம் வரும். ஒரு கிலோவுக்கு தான் 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே வரும். மற்றது வந்து இந்த சீசன் டைமில் வந்து நாங்கள் நிறைய இந்த வருஷம் வந்து எங்கள் வியாபாரம் மாதிரி குறைவு, அது மாதிரி வார மக்களும் குறைவு. வாரவங்களும் நட்டப்படக்கூடாது, நாங்களும் நட்டப்படக்கூடாது. அப்போ அதுக்காக பெரிய விலை இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு எது மாதிரி சின்ன விலையை வச்சுக்கொண்டு சின்ன லாபத்தோடையே நாங்கள் செஞ்சு விடுவோம். ஏன்னா நாங்கள் நிற்கிறாக்க வந்து சேலரி வந்து கொடுத்து ஒர்க் பண்ணாங்க. எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிற்கும். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சேலரி ஒர்க் லேபராக நிற்கிறாரு. அப்போ நாங்கள் எல்லாருமே நிற்கிறது வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஆக்கெல்லாம் நிற்கிறோம். அதனால் லேபர் சார்ஜ் இல்லைன்னா அப்படி எங்களுக்கு அந்த கோஸ்ட் இல்லை. நில வாடகைகள், கரண்ட் வாடகைகள் மட்டும்தான். அப்போ எங்களுக்கு அது மினிமமான அமௌண்ட்டுக்கே ஒரு பெரிய லாபம் மட்டும் இல்லாமல் ஒரு கிலோவுக்கு 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா, கூடினா 150, குறைஞ்சது ஒரு 80-100 ரூபாக்குள்ள லாபம் வச்சு விற்கிறோம் ஒரு கிலோவுக்கு. நாங்கள் பார்த்த அளவில் இப்போதான் அறிஞ்சிருக்கிறோம் இப்படி கிலோ கணக்கில் துணி கொடுக்கும். அதே மாதிரி நாங்கள் போன சீசன் தொடங்கி நத்தாருக்கு முதல் கொடுத்துருந்தாங்க 8 மீட்டர் 1000க்கு. அதுங்க போட்டு 3 நாள்லேயே எங்களுக்கு அவ்வளோ மெட்டீரியல்ஸும் ஃபீஸ் ஆகினது. அது மாதிரி இந்த இப்போ 3 நாளாக கிலோ 1000க்கு போட்டுக்கிறோம். அதுவும் என்ன ஒரு கொஞ்சம் பீஸ் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கும் கூட 2026 முதலாவது நாள் என்ன மாதிரி வியாபாரங்கள் உங்களுக்கு போய்கொண்டிருக்கு? இன்றைக்கு வந்தோம்னா எங்களோட ஜனங்க வராங்க. நாளைக்கு இப்போ 100 பேர் வந்தால் ஒரு 20 பேர் தான் எங்கள்கிட்ட இல்லை, ஒவ்வொருவராவே அப்படித்தான். இப்போ 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு 20 பேர் தான் வாங்குறாங்க. அதுவும் அந்த நார்மலான பெரிய ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டங்க பார்த்து வாங்கிடுவாங்க. இந்த முறை வந்து நாங்கள் இதுவரைக்கும் வியாபாரம் செஞ்ச காலத்துக்கு இந்த முறை வந்து சரியான ஒரு எங்கள் வியாபார வந்து சரியான வீழ்ச்சியாக தான் இருக்கு. மக்கள் வந்து கூடுதலாக தான் இருக்கு. வாங்குற சனம் வந்து 100 வந்தால் அதில் 20 பேர் தான் வாங்குது. அப்போ இந்த முறை எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் இல்லை, வார சனமும் வாங்குற அளவும் இல்லை. வந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இந்த பேமெண்ட் இந்த மாதிரி போட்ட அளவுக்கு பெரும்பாலும் வியாபாரமே எதிர்கொண்டு வந்த டார்கெட் இருக்குதானே, அதை விட மினிமம் இந்த மாதிரி டார்கெட் எங்களுக்கு கிடைச்சு நாங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த மாதிரி சனமும் இன்றையோட உங்களோட இது சரியா? இந்த ஏரியாக்குள்ள வந்து முத்தவழிக்கு வந்து எங்களுக்கு 1ஆம் தேதி அளவு தந்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கு போனோம். சில சம்டைம் நாளைக்கும் வந்து ஒரு நாளைக்கு மதியான டைம் வரைக்கும் நாங்கள் கலட்டி ஃபினிஷ் பண்ணோம். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் பெரும்பாலும் இருக்கும். சரி அண்ணா, ஓகே, நன்றி. இப்போ வந்தோண்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் வந்தோண்டு தான் இருக்கணும். ஆனால் சொல்கிறத பார்க்க நிறைய இன்னும் கொஞ்சமே ஆக்கண்ட வருகை அதிகமாக இருக்கும். அந்த வாங்குறத குறையும்.